இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதராம் புனித அந்தோணியாருடைய நினைவு நாளில் குறிப்பாக இந்த வார்த்தையை நாம் அறிவிக்கின்ற பொழுது ஆண்டவர் எத்துணை ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் என்பதை மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு உயர்த்திய கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் வார்த்தை வழிபாடு அல்லது இன்ற நாளினுடைய வழிபாடு நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்லது நமக்கு கொடுக்கிற அழைப்பும் இந்த இறை வார்த்தையை குறித்தும் திருச்சட்டத்தை குறித்தும் இப்படி பல வார்த்தைகளை இன்றைக்கி நம்ம வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் இன்றைக்கி இந்த நாம் பேசக்கூடிய வார்த்தை அது மிக மிக கவனமாக சில நேரங்களில் நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம். நேற்று முன்தினமும் பஸ்ஸில் பயணம் செஞ்சு வந்துட்டு இருந்தேன். அப்போது நல்ல கூட்டம். நான் அமர்வதற்கு எனக்கு ஒரு இடம் இருந்துச்சு. எனக்கு பின்னாடி நிறைய பேர் அப்படி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ கண்டக்டர் வந்த உடனே இப்போ படியில் நிற்காதீங்கன்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கிறோம், படியில் நிற்க வேண்டாம் அப்படின்னாரு. அங்கே இருக்கிற நபர் சொன்னார், சார் உள்ளே காற்றே வரல சார், அதனால தான் சார் படிக்கட்டில் நிற்கிறோம் அப்படின்னு. போகிற போக்கில் அந்த கண்டக்டர் ஒரு கமெண்ட் கொடுத்தாரு, ஏரோப்ளைனில் கூட தான் காற்று வரல அப்படின்னு நீங்கள் படிக்கட்டில் போய் நிற்க முடியுமா அப்படின்னாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி என்னுடைய டீம் மெம்பர் ஒருவர் கால் பண்ணி, தயவு செஞ்சு என்னுடைய மகனை ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிருங்க, அடக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னாங்க. தூங்க வைக்கவே முடியல என் மகனை, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா என் மகனை உங்களுக்கு கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிருங்க. அன்புக்குரியவர்களே, தவம் இருந்து நம்முடைய குழந்தைகள் நாம் பெற்றெடுக்கிறோம். அந்த குழந்தைகள் எப்படா பேசுவாங்க அப்படின்னு ஆசையோடு இருக்கிறோம். சில நேரங்கள் அந்த குழந்தைகள் பேசுகிற அந்த வார்த்தைகள் நம்மால் இவன் எப்படா வாயை மூடுவான், அமைதியாகவே இருக்க மாட்டானா அப்படின்ற அளவுக்கு, அதாவது நெகட்டிவாக இல்லை, எதிர்மறையாக இல்லை, நான் நேர்மறையாக அந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சில நேரங்களில் ஆறுதலாகவும், சில நேரங்களில் எரிச்சல் மூட்டக்கூடியதாகவும், சில நேரங்களில் கோபம் மூட்டக்கூடியதாகவும், அப்படி நம்ம நிறைய அனுபவங்கள், சில நேரங்களில் அது நமக்கு நகைச்சுவை கொடுக்கக்கூடியதாகவும், அப்படி நிறைய அந்த வார்த்தைகள் வார்த்தை வழியாக நிறைய காரியங்கள். இப்போ இன்றைக்கி திருப்பாடல்கள் 119வது அதிகாரம் இறைவார்த்தை 103, Psalms 119 verse 103. ஸோ இந்த இறை வார்த்தையை நம்ம எடுத்து வாசிக்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தை அல்லது கடவுளுடைய திருச்சட்டம் இன்றைக்கி இந்த இறை வார்த்தை எனக்கு எப்படிப்பட்ட விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. இன்றைக்கி இறைவாக்கினர் எசேக்கியேலுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்த அந்த அனுபவங்களை குறித்து அவர் இன்றைக்கி தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக இந்த இறை வார்த்தை குறித்து இன்றைக்கி நிறைய இறை வார்த்தைகள் இந்த வார்த்தையினுடைய அந்த அனுபவத்தை கொடுக்கிறது. அதில் குறிப்பாக திருப்பாடல்கள் 119வது அதிகாரம் இறை வார்த்தை 103, Psalms 119 verse 103. இணைந்து வாசிக்கலாம் இந்த இறை வார்த்தையை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. ஓகே, மீண்டும் ஒரு முறையாக இந்த இறை வார்த்தையை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உம்முடைய சொற்கள் என்னுடைய நாவுக்கு எத்துணை இனிமையானவை. ஓகே, அடுத்த வார்த்தை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. என்னுடைய வாய்க்கு தேனினும் இனிமையானவையாக அந்த வார்த்தை இருக்கிறது. அப்படியே ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கலாம் இந்த இறை வார்த்தையை. How sweet are your promises to my taste, sweeter than honey to my mouth. ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போது எத்தனை பேர் இன்றைக்கி வழிபாட்டில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆமாம் ஃபாதர், ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு தேனிலும் இனிமையானது, அப்படி அந்த ஒரு ஃபீல் எங்களுக்கு இருக்குது, ஸ்வீட்டர் தேன் ஹனி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது? ஃபாதர், எங்களுக்கு இறை வார்த்தை தேனினும் இனிமையானதாக இருக்கிறது, ஆண்டவருடைய சொற்கள் எங்களுக்கு எத்துணை இனிமை வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். கொஞ்சம் கைகளை உயர்த்தி, ஃபாதர் எனக்கு இப்படிப்பட்ட அந்த அனுபவம் இறை வார்த்தை கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க கை உயர்த்துங்களேன். சரி, அன்புக்குரியவர்களே, இப்போது இறை வார்த்தையை நம்ம கேட்குறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த இறை வார்த்தை நமக்கு ஒரு வாக்குறுதி அல்லது
ஆசீர்வாதத்தினோட ஒரு இறை வார்த்தையாக நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நிறைய ஆசீர்வாதத்தினுடைய இறை வார்த்தைகளை தேடி தேடி நம்ம இறை வார்த்தையை வாசிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு சுய பரிசோதனை என்னவென்று சொன்னால், அப்படி தேனினும் இனிமையான அல்லது எத்துணை இனிமையான அந்த ஆண்டவருடைய அந்த இறை வார்த்தைக்கு, ஆண்டவருடைய அந்த சொற்களுக்கு, அந்த ஆண்டவருடைய திருச்சட்டத்திற்கு நாம் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி இறை வார்த்தையை நம்ம எத்தனை பேர் முதல்ல விவிலியத்தை சுமக்கிறோம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் சரி, எல்லா திருத்தந்தையர்களும் சரி, எல்லா புனிதர்களும் சரி, தொடர்ந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இறை வார்த்தை என்னென்னா, நீங்கள் விவிலியத்தை சுமந்து கொள்ளுங்கள், விவிலியத்தை தாங்கிக் கொள்ளுங்கள், இறை வார்த்தையை வாசிங்க அப்படின்னு சொல்லி அந்த இறை வார்த்தையை குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், ஆளுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அதிகாரம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. குறைஞ்சது. அன்புக்குரியவர்களே, அப்போ இன்னைக்கு இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. எசேக்கியேல் இறைவாக்குன்னு சொல்கிறாரு, எனக்கு இந்த இறை வார்த்தை எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கிறது. எசேக்கியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது இறை வார்த்தம். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 3 verse 3. எசேக்கியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. இதில் எசேக்கியேல் இறைவாக்கினர் அவருடைய அந்த வார்த்தை அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்தது அப்படின்றத அவர் அழகாக சொல்கிறார். வாசிக்கலாம் அந்த இறை வார்த்தையை. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உமக்கு தருகின்ற சுருளேட்டு நின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன், அது என் வாயில் தேன் போல் இனித்தது. பாருங்க பிரியமானவர்களே, இறைவாக்குனர் எசேக்கியேலும் அதை அழகாக சொல்கிறார். திருப்பாடல் ஆசிரியரும் சொல்கிறாரு, இறைவாக்குனர் எசேக்கியேல் சொல்கிறாரு, அவருக்கு அந்த அனுபவத்தை ஆண்டவர் அப்படியே கொடுக்குறாரு. கை நீளுது. இன்றைக்கி வாசகத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரு கை நீளுது, அதில் திருச்சுருளேடு கொடுக்கப்படுகிறது, அதில் முன்னும் பின்னும் எழுத்துக்கள் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட எழுத்துக்கள்னு நீங்கள் இறை வார்த்தையை கவனிச்சிருப்பீங்க. அந்த இறை வார்த்தையை அதில் மிக குறிப்பாக பார்த்தீங்கன்னா கதறல்கள் இருந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் இருக்குது. ஆனால் அந்த இறை வார்த்தையை அவர் உட்கொள்கின்ற பொழுது அந்த இறை வார்த்தை அவருடைய நாவுக்கு எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா அது தேனினும் இனிமையானதாக இருந்தது. எசேக்கியேல் இறைவாக்குனர் அப்படி சொல்கிறார். அதனால தான் இன்றைக்கி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் தியான மையத்துக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபிளை விடாமல் பிடிச்சிக்குவாங்க. ஒரு தியான மையத்துக்கு ஒரு வேளை நம்ம சோகத்தூரோ அல்லது காணா தியான இல்லமோ அல்லது டிவைன் ரெட்ரீட் சென்டரோ அப்படி நிறைய தியான இல்லங்கள் இருக்குது. இந்த பக்கம் லோகோஸ் ரெட்ரீட் சென்டரோ அப்படி நிறைய ஏலாவூரில் இருக்கக்கூடிய ரெட்ரீட் சென்டரோ அப்படிலாம் போயிட்டு ஒரு வாரம் தியான மையத்துக்கு போயிட்டு வந்த உடனே அப்படியே பைபிளை தூக்கிட்டு ஒரு எப்படி ஒரு படை வீரர் ஒரு கத்தியை தூக்கிட்டு போகிறாரோ அல்லது துப்பாக்கியை தூக்கிட்டு போகிறாரோ அந்த மாதிரி பைபிளை தூக்கிடுவாங்க. ஆனால் ஒரு வாரம் அப்படி ஒரு 10 நாள் அப்படி ஒரு 15 நாள் கழிச்சதுக்கப்புறம் அந்த பைபிள் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. உண்மையிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எத்துணை இனிமையானதாக இருக்கிறதா? தேனை விட என்னுடைய வாழ்க்கையில் அது இனிமையானதாக இருக்கிறது என்று சொன்னால் அப்போ அந்த இறை வார்த்தைக்கு நான் எத்துணை அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பேன். இன்றைக்கி கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நம்ம அவரை குறித்து சொல்லவே வேண்டாம். இந்த இறை வார்த்தை தான் அவருடைய நாவு அழியாமல் இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. இறை வார்த்தையை நம்ம வாசிப்பதற்கும் எத்தனையோ முறை நம்ம இந்த இறை வார்த்தை பகிர்வை நம்ம கேட்டிருக்கிறோம். தியான மையங்களுக்கு செல்கிறோம் அல்லது ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நம்ம இன்றைக்கி கேட்குறோம், இறை வார்த்தை பகிர்வை கேட்குறோம். இன்றைக்கி யூடியூப் சேனலில் இந்த குருவானோர் கொடுக்கக்கூடிய செய்தி நல்லா இருக்குதா, இது ரொம்ப அழகாக இருக்கிறது, இது ரொம்ப அழகாக தேடி 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 நம்ம இன்றைக்கி வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த வார்த்தை எனக்குள்ளாக எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கிறது? இறைவாக்குனர் எசேக்கியேலுக்கு கொடுத்தது போல், திருப்பாடல் ஆசிரியருக்கு கொடுத்தது போல் எனக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கிறதாம். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். இன்றைக்கி மிக அழகாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறாரு. திருப்பாடல் 119வது அதிகாரம் 72வது வசனத்தில் நீங்கள் நேரம் கிடைக்கும் போது எடுத்து வாசிச்சு பாருங்கள். அது 1000 பொன்னுக்கும் வெள்ளிக்கும் மேலானது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் பாடல் கூட சொல்கிறது, வைரம் பொண்ணு முத்து ரத்தினம் எதுவுமே வார்த்தைக்கு ஈடாகாது அப்படின்லாம் பாடல் நம்ம பாடுறோம். இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை வார்த்தை கொடுக்கிறதா? வார்த்தையான தெய்வம் நம் ஒவ்வொருவரையுமாக நிறைவாக ஆசீர்வதிக்கும்படி, அந்த வார்த்தைக்கான வாஞ்சை நமக்குள்ளாக உருவாகும்படி கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் இந்த திருப்பலியிலே பரிந்து பேசும்படி நாம் இணைந்து ஜெபிப்போம்.